எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தீபிஸ் பிங்க் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு விட்டமின் சி சீரத்தை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z பார்க்க போகிறோம். அதாவது விட்டமின் சி சீரத்தை யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது, அதே சமயம் பெஸ்ட் விட்டமின் சீரம் எது, அதே சமயம் நம்மளுக்கு எந்த ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் சி சீரம் வந்து சூட்டபிளாக இருக்கும், பிகினர்ஸ் டு எக்ஸ்பர்ட் எப்படி இந்த சீரத்தை வந்து நம்ம ஸ்கின்ல ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் நிறைய பயனுள்ள தகவல் நிறைய நான் கொடுத்துருக்கேன். முக்கியமாக நான் டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஷன் பண்ணுற மாதிரி எல்லா விஷயமும் நான் இதில் டிப்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவிலே நீங்கள் விட்டமின் சி சீரத்தை பற்றி என்டையராகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், விட்டமின் சி சீரம்னா என்ன? விட்டமின் சி சீரங்கிறது இதை வந்து நான் டெக்னிக்கலாக ஃபுல் இன்டெப்த்தாக நான் போக விரும்பலை. இந்த ஃபஸ்ட்டு நார்மலாக விட்டமின் சி சீரம்னா நம்ம நம்ம இப்போ வந்து டார்க் ரொம்ப ஆஃப்ரிக்கன் மாதிரிலாம் நான் சொல்ல வரல. நார்மலாக டார்க் ஸ்கின் இருக்கவங்க, மீடியம் ஸ்கின் இருக்கவங்க, ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம், எல்லா காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எஸ், என்னென்னு பார்த்தோம்னா விட்டமின் சி சீரம் வந்து இப்போ வந்து நான் ஒரு இந்த பிகினர்ஸ் இருக்கிறவங்க வந்து இப்போ நான் வந்து ஸ்கின்ல வந்து விட்டமின் சி சீரத்தை வந்து நான் அப்ளை பண்ணணும். எப்படி நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து 50 அது அபவ் இருக்கிற பர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் வந்து விட்டமின் சி சீரத்தை சூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு 10 to 15% இந்த மாதிரி இருக்கிற விட்டமின் சீரத்தை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இப்போ வந்து மண்டே நான் யூஸ் பண்ணுறேன்னா வெனஸ்டே நான் யூஸ் பண்ணணும், வெனஸ்டே யூஸ் பண்ணனா ஃப்ரைடே, இந்த மாதிரி ஒன் டே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷனாக இல்லைன்னா நீங்கள் விட்டமின் சி சீரத்தை யூஸ் பண்ணலாம். செகண்ட், விட்டமின் சி சீரத்தை எப்போ யூஸ் பண்ணலாம்? மார்னிங்கா நைட்டா? இப்போ நிறைய வீடியோஸில் வந்து நானும் சஜஷன் பண்ணுறேன். ஆனால் வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா விட்டமின் சி சீரம் வந்து சீக்கிரமாக ஆக்சிடைஸ்ட் ஆகும். அதாவது நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா அதோட தன்மையை சீக்கிரம் இழந்துடும். ஸோ விட்டமின் சி சீரத்தை நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கின்ல வந்து இன்னும் டபுள் மடங்கு வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா டார்க்னிங் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? முக்கியமாக விட்டமின் சீரத்தை வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம், மார்னிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் வந்து மார்னிங்கை விட நைட்டு நல்ல எஃபெக்ட் இருக்கும் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து விட்டமின் சீரத்தை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா ஸ்கின்ல மோஸ்ட்லி நம்ம ஸ்கின் லைட்னிங்கு, அப்புறம் அந்த போர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அந்த போர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த விட்டமின் சி சீரத்தை இருக்கும். முக்கியமாக இருக்க விட்டமின் சி சீரம் உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்குல்ல, மூஞ்சி நல்லா முகம் வந்து நல்லா பிரைட்னிங்காக எவ்வளோ நல்லா எக்ஸ்ஃபோலியேட்டடாக இருக்கும்னா விட்டமின் சி சீரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் பிகினர்ஸ் வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒன் டே விட்டு ஒன் டே. அதுக்கப்புறம் நீங்கள் போக இங்கே என்னோட ஸ்கின் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து நீங்கள் டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நைட் யூஸ் பண்ண பாருங்கள். காலையில் போட்டுட்டு போனேன்னா நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கின் சீக்கிரமாகவே இன்னும் டார்க் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, விட்டமின் சி சீரத்தை நம்ம அப்படியே சப்போஸ் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா வெயிலில் போயே ஆகணும், நான் யூஸ் பண்ணியே ஆகணும்னா ஒரு மெத்தட் இருக்குது. விட்டமின் சி சீரத்தை எப்போவுமே நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது, இது மட்டும் இல்லைங்க, எந்த சீரத்தையும் நீங்கள் மூஞ்சியில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த சீரத்தோட எஃபெக்டே தெரியும். சில பேர் சொல்கிறாங்க சீரம் யூஸ் பண்ணி என் ஃபேஸில் எதுவுமே அப்ளை ஆகலை, அதாவது என்னோட எந்த ஒரு எஃபெக்ட்டுமே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஸ்கின்னை வந்து கிளென்சிங் பண்ணாமல், அதாவது க்ளீனாக இல்லாமல் அப்படியே நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து டக்குன்னு போடுறது. ஸோ அது ரொம்ப ராங். மோஸ்ட்லி ஃபேஸுக்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து கொடுக்க பாருங்கள். சோப் யூஸ் பண்ணுறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசர் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். சீரத்தை எப்போ அப்ளை பண்ணோம் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனிங் பண்ண முடிச்சுட்டு லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் போதே நீங்கள் இந்த விட்டமின் சி சீரம் எனி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீரம்னால டோனிங் அடுத்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த டோனிங்கை வந்து அடுத்து அந்த சீரத்தை வந்து நான் தக்க வச்சுக்கணும், என் ஸ்கின்லேயே இருக்கணும், நல்லா லாக் பண்ணணும்னா மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அடுத்து சன்ஸ்கிரீன் போட்டு நீங்கள் வெளியே டாட்டா பைன்னு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்கின்ல வந்து எப்படி விட்டமின் சி சீரத்தை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. அதே சமயம் முக்கியமாக இதில் இன்னொரு டிப்பு என்னென்னா, இந்த விட்டமின் சி சீரத்தை வந்து டேரெக்டாக சில பேர் வந்து டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ விட்டமின் இப்படி இருக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, இதில் காமிக்கிறேன்.
விட்டமின் சி சீரத்தில் அந்த கேப் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிருக்கேனால அப்படி தெரியுது. இப்போ வந்து இந்த கேப் ஓப்பன் பண்ணி இந்த விட்டமின் சி சீரத்தை கையில் வந்து தான் நீங்கள் 5 drops மேக்ஸிமம் 5 drops மேலே விடாதீங்க. 3 to 5 drops விட்டுட்டு உங்கள் ஸ்கின் ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா 5 கொடுங்க. மீடியம் ஸ்கின்னா 3 to 4, எல்லாத்துக்குமே 3 to 5 drops இனஃப். கையில் போடுங்க. டேரெக்டாக நீங்கள் ஸ்கின்ல வந்து பண்ணிங்கன்னா இதோட நாப் இருக்கு இல்லையா, இந்த நாபில் வந்து அந்த உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியா வந்து இதில் ஒட்டிடும். ஸோ நீங்கள் அடுத்த டைம் மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் எப்போவுமே எந்த சீரமாக இருந்தாலும் கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் முகத்தில் வந்து நான் அப்படியே டேப் பண்ணி அப்படியே நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு கடைசியில் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடலைன்னா உங்கள் ஸ்கின்னு கருப்பாகும். இதுதான் உண்மை. சன்ஸ்க்ரீன் போடல எனக்கு கருப்பாகும். சில பேர் கூல் பாடியாக இருக்குமல்ல, அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி அந்த அளவுக்கு ஆகும். ஆனால் ரொம்ப ஹீட் பாடி அளவுக்கு வந்து டார்க் ஆகாது. ஸோ விட்டமின் சி சீரத்தை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோம்னா ஸ்கின் பிரைட்னிங் ஆகுங்க மெயின். அதே சமயம் மவுத் அரவுண்டு, கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள் எல்லாமே இது வந்து விட்டமின் சி சீரம்னால யூஸ் ஆகும். ஸ்கின் ஆன்டி ஏஜிங்காகவும் இருக்கும். அதே சமயம் சுருக்கம், முகத்தில் வர சுருக்கம் எல்லாமே இதை விட்டு போயிடும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏஜிங் வந்து கொஞ்சம் தள்ளி போகும். நான் வந்து யூஸ் பண்ணுறது இப்போது நான் என்ன சஜஷன் பண்ணால் இதில் வந்து நேம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். குட் வைப்ஸ் விட்டமின் சி பிரைட்னிங் ஃபேஸ் சீரம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இல்லை, நல்லா இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இது சஜஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு குட் வைப்ஸோட விட்டமின் சி. இது அன்ஸ்பான்சர்டு வீடியோ. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது. முக்கியமாக விட்டமின் சி சீரம் வாங்கும்போது இந்த மாதிரி டார்க்னிங் பாட்டிலில் இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்போ தான் அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கும். இல்லைனா லைட்னிங் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்சஸ் எனிதிங் ஏதாச்சும் ஆச்சுன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதோட தன்மையே மாறி போச்சு. விட்டமின் சி சீரம் வந்து எக்ஸ்பயர்ட் ஆன மாதிரி ஆயிடும். அதுக்கு மீனிங் அதுதான். ஸோ எப்போவுமே அதோட குவான்டிட்டி எதுவுமே மாறாமல், குவான்டிட்டி கூட நம்ம செய்ய போயிடும். குவாலிட்டியோடனா அதோட தன்மை வந்து மாறாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டார்க்னிங் டப்பாவில் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்லா சேஃபாக இருக்கிற விட்டமின் சி தான் வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ விட்டமின் சி பிகினர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன பிராண்டு, குட் வைப்ஸோட பெஸ்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து என்னென்னா நான் சொல்ல தெர்மாகோவோட விட்டமின் சி சீரம். அது தெர்மாகோ ப்ராடக்ட்டில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அது ரெண்டாவது. மூணாவது வந்து என்ன விட்டமின் சி சீரம்னா இது ப்ளம்மில் நல்லாயிருக்கும். இது 3 ப்ராடக்ட் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். குட் வைப்ஸ் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ செகண்ட் ஒன் வந்து ப்ளம்மு, தேர்ட் ஒன் வந்து தெர்மாக்கோ. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் விட்டமின் சி சீரத்தை பற்றி எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல வாங்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஐ ஹோப் எவ்ரி ஒன் வில் என்ஜாய் அண்ட் எல்லாத்துக்கும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 3 ப்ராடக்ட் வாங்குறத டிஸ்கிரிப்ஷன் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.